பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. அவர் போலீஸ் கமிஷனராக பணியாற்றுவதற்கு முன்பு ஒரு சிறந்த
அன்பு இருக்கும் இடத்தில் இருள் ஒழுகிறது, அகங்காரம் கரைகிறது, மனிதன் மனிதனாக மாறுகிறான். அன்பு பேசப்படுவதில்லை, அது உணரப்படுகிறது. அது வாக்கில் இல்லை, நடத்தில் இருக்கிறது. ஒரு சிரிப்பை கொடுத்தால், ஒரு நல்ல அறிவுரை பகிர்ந்தால், ஒரு துயரத்தில் தோள் கொடுத்தால் அதுதான் அன்பு. அத்தனை எளிமையான ஒன்றே ஒருவரின் வாழ்க்கை மாற்றும் வல்லமை கொண்டது. தாயின் அரவணைப்பிலிருந்து தந்தையின் வழிகாட்டுதலுக்கு, ஆசிரியரின் அறிவிலிருந்து நண்பனின் நம்பிக்கைக்கு, இவ்வாறு ஒவ்வொரு உறவும் அன்பில் தான் இருக்கிறது. மகாத்மா காந்தியின் அகிம்சையும், திருக்குறளின் உண்மையும், தமிழ் இனிமை, இவை அனைத்திற்கும் அடிப்படை அன்பு. இன்றைய வேகமான காலத்தில் மனிதர்கள் இணைந்தாலும் மனங்கள் தூரமாகிக் கொண்டே போகிறது. எனவே ஒரு நிமிடம் நின்று சிந்தியுங்கள். நாம் எப்பொழுது யாரிடவாவது கடைசியாக நான் உன்னை மதிக்கிறேன் அல்லது உனக்கு உதவ நான் இருக்கிறேன் என்று கூறினோம்? இந்த உலகை மாற்றும் சக்தி அரசியலுக்கும் இல்லை, பணத்திற்கும் இல்லை, அன்பிற்கு மட்டும்தான் இருக்கிறது. நாம் ஒன்றாக இருந்தால்தான் வளர்ச்சி சாத்தியம். நாம் பிரிந்து விட்டால் என்ன ஆகும்? ஒரே ஒரு குச்சியை எளிதாக முறிக்கலாம், ஆனால் 10 குச்சிகளை ஒன்று சேர்த்து கட்டையை முறிப்பது கடினம். அதே போலதான் ஒற்றுமை இல்லாத குடும்பம் குழியும், ஒற்றுமை இல்லாத சமூகம் சிதையும், ஒற்றுமை இல்லாத நாடு தாழ்வு காணும். ஒற்றுமை என்றால் என்ன? ஒற்றுமை என்பது நாம் சேர்ந்து நிற்பதல்ல, நாம் ஒரே நோக்கத்துடனும் ஒரே நெஞ்சத்துடனும் ஒருவரை ஒருவர் நம்பி நிற்பதுதான். மனிதன் தனித்து வாழ முடியாதவன். குடும்பத்தில், நண்பர்களிடையே, சமூகத்தில் ஒற்றுமை உணர்வு இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியும். ஒற்றுமை என்பது கயிற்றின் நார் போல ஒரே ஒரு நாள் பலவீனமானது, ஆனால் பல நார்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான கயிறாக மாறுகிறது. அதே போலதான் மனிதன் ஒருவரை ஒருவர் பிடித்து நிற்கும் போதுதான் ஒற்றுமை வலுவடைகிறது. பாரதியாரை பற்றி நம்ம பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறோம். பாரதியாரை விட அவருக்கு எல்லா விதமாகவும் சக்தி கொடுக்கக்கூடிய செல்லம்மாள் தான் மிகவும் சிறந்தவர். பாரதியாரோட என்ன எல்லா விதமான இவர் பாரதியார் ஒரு பெரிய சித்தர், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். குழந்தைகள் வளர்ப்பதை பற்றி எல்லாம் செல்லம்மாள் பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையோடு, நம்பினார் கெடுவதில்லை 4 வரை தீர்ப்பு என்பது அந்த ஒரு நம்பிக்கையோடு பாரதியார் இருப்பதற்கு முக்கியமான காரணம் செல்லம்மாள். ஓடி விளையாடு பாப்பா, இந்த ஓய்ந்திருக்கலாக பாப்பா என்று கூறியிருக்கிறார். ஆனால் முக்கியமான என்னன்னா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. நீங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சண்டை வந்தால் சில சமயம் திட்டுவீங்க, ஆனால் குழந்தையை வையாதே பாப்பா என்று கூறுவதற்கு இது மாதிரி உயர்ந்த குணம் படைத்த பாரதியார் பற்றி இங்கு மிகவும் முக்கியமாக பாரதியாரால் நடத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் மிகவும் பெருமைப்படுகிறோம். அறிந்து மானிடராய் பிறத்தல். ஏன்னா மனுஷ பிறவிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. புல்லாய் பூண்டாய் அதுக்கப்புறம் பல்வேறு ஜென்மங்களை எடுத்து ப்ரமோஷனாக கொடுத்துதான் ஆண்டவன் நமக்கு இந்த மனித பிறவி கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட இந்த மனித பிறவி நமக்கு எடுக்கின்ற காரணத்தினால இந்த மனித பிறவியை நான் எந்த அளவுக்கு அதை நல்ல உபயோகமாக நல்ல வழிகளுக்கு செலவழித்து ஒரு சிறந்த மனிதனாக வர முடியும் என்ற சிந்தனை ஒன்றுதான் மனசில் இருக்கணும். ஒன்று, யூ ஹாவ் டு பி எஃபெக்டிவ் இன் வாட் எவர் யூ டு. எதை செய்தாலும் அதை திறன்பட செய்ய வேண்டும். பாரதியார் ஏன் நினைக்கணும் கேட்டாங்க, அவர் எதை செய்தாலும் அது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஒரு கவிதை எழுதினாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கும், பேசினாலும் பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ வாழ்க்கையை முதல்ல நீங்க புரிஞ்சு பண்ணிக்கிறாங்க, எந்த செயலை நாம் செய்தாலும் அதை திறன்பட அழகாக நேர்த்தியாக செய்ய வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியம். மற்ற படிப்பெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பட் நாங்க சொல்றது படிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இரண்டாவது தாரக மந்திரம், ஐ வில் பி எஃபெக்டிவ் கிரியேட்டிவ். கிரியேட்டிவ் என்று சொன்னால் ஏதோ வகையில சமுதாயத்திற்கோ வீட்டிற்கோ நாட்டிற்கோ நான் உபயோகமாக இருக்க வேண்டும். செய்கின்ற செயல்கள் நல்ல செயல்களாக இருக்க வேண்டும், அது சமுதாயத்துக்கு பயனளிக்க வேண்டும். மூன்றாவதாக வாழ்க்கையில செலிபிரேட்டிவா இருக்கணும். உங்க முகத்துல எப்பவுமே ஒரு முகத்துல மலர்ச்சி இருக்கணும், ஒரு பொன் சிரிப்பு இருந்துட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட எப்பவுமே ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், ஒரு
சந்தோஷம் இருக்கணும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஏதாவது பாசிட்டிவ் என்று சொன்னால் எதை கேட்டாலும் முடியும். டீச்சர் கேட்கறாங்க, பண்ண முடியுமா? என்னால முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்லவே கூடாது. ஓகே, டன். நாளைக்கு வேணுமா அந்த ப்ராஜெக்ட் பண்ணணுமா? எஸ் மிஸ், ஐ வில் டூ இட். ஃப்ரெண்டு ஏதாவது கேட்குறாங்களா? ஓகே, ஐ எம் ஹியர், நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆட்டிடியூட் என்பது வாழ்க்கையிலே மிக முக்கியம். பாரதியார் ஒரு பிரம்மா மாதிரி 4 முகம் கொண்டவர். பாரதியார் 4 முகங்கள் என்ன பார்க்கணும் சொல்லுங்க? ஒரு முகம் தமிழ் பற்று, இன்னொரு முகம் இறை பற்று, மூன்றாவது முகம் நாட்டு பற்று, தேசிய பற்று, 4வது முகம் சமுதாய பற்று. இந்த 4 பற்றுகளை வச்சுதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? எத்தனையோ பாடல்கள் கொண்டிருக்காரு. ஒவ்வொரு பாடல ஒவ்வொரு பாடல் கொடுக்கலாம். உதாரணமாக, காக்கை திறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய முகம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே, இது என்னது? இறைப்பற்று. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீதது போல் பிரிதில்லையே. இன்னது நீர் கங்கை ஆரைக்கணாரே, இங்கிதன் மாண்பு எதிர்ந்தவே. வண்ணம் இமயமலை எங்கள் மலையே. தந்த 2 பெண்ணிலே ஒரு சக்தி பிறக்குது முச்சினிலே. தந்தர தந்தர தந்தானா தல தந்தர தந்தர தந்தானா தந்தர தந்தர தந்தானா தல தந்தர தந்தர தந்தானா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைப்பட்டு பார்த்தோம், நாட்டுப்பட்டு பார்த்தோம். அதே மாதிரி மொழிப்பட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமுதாயப்பற்று. சமுதாயத்தில் மாதவரை இழிவு செய்யும் மனமையை வளர்த்துவோம். இப்படியாக பாரதியார் பாடல்கள் ஒவ்வொரு பாடலுமே ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய முகத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே அமைந்திருக்கும். நீங்கள் எல்லாம் பாரதியார் பாடலை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை.